கண்ணு ராசாத்தி, கண்ணு ராசாத்தி, எங்க போய் தொலைஞ்சா? தூங்கிட்டு கிடக்குறா தெரியல. என் மண்டையா, அந்த முத்து மாமா காண வீட்டுல காண படுத்துனா போய் பார்த்துட்டு அவளை எழுப்பி கூட்டிட்டு வாடா. கண்ணு ராசாத்தி, கண்ணு ராசாத்தி, எங்கம்மா இருக்கிறா? எங்க 2 பேர்த்தையும் வேலைக்கு வர சொன்ன, நாங்களும் நேரமாகவும் வந்துட்டோம். உள்ளார என்னம்மா பண்ற? காது கேக்குமா கேட்காதா? கண்ணு ராசாத்தி, கண்ணு தெரியாத பாமா மின்னல். ஐயோ, பாமா மின்னல் ஹைலைட்டடா. என்ன பக்கத்து வந்து இத்த சோடு உருவம் நிக்கிறேன், நீ எழுக்குஞ்சாட்டு இருந்துக்கிட்டு உன் கண்ணுக்கு தெரியல. சரி, எதுக்குடா இப்படி காட்டு கத்திட்டு இருக்கீங்க? என்னதான் வேணும் உங்களுக்கு? நான் வரத்துக்குள்ள எதுக்கு இப்படி கத்துறீங்க? அது ஒன்றும் இல்லை ராசாத்தி, காலையில் நேரமா கீழ் வேலையும் மேல் வேலையும் சொன்னேன், அதனால தான் நேரமாக வந்திருக்கிறோம். யோ, நீங்கள் 2 பேரும் கூப்பிடும்போது நான் குளிச்சிட்டு இருந்தேன், ரெடி ஆகிட்டு இருந்தேன், அதனால தான் வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ராசாதே, பாத்ரூம் குளிச்சிட்டு இருந்தியா? இப்படி நான் தெரிஞ்சிருந்தா நான் முதுகுக்கு சோப் போட்டு தேய்ச்சி வர வரைக்கும் நம்ம 2 பேர் தண்ணி ஊற்றிருக்கலாமே ராசாத்தி. நீ என் முதுகுக்கு சோப் போட முடியாதுடா, என் இடுப்புக்கு தான் சோப் போட முடியும். என்ன கொஞ்சமாக நினச்சி பார்த்து பேசு, சரியா? சரி, வேலை அதிகமாக இருக்குது, என்ன வேலைன்னு சொல்லிட்டா சரிங்களா? ராசாத்தி, அந்த மேல் வேலையை என்னன்னு சொன்னீங்கன்னா கீழே சொன்னால் நாங்கள் செஞ்சுட்டு நேரமாக கூலி வாங்கிட்டு போயிடுவோம். சரிங்க பெரியா, மேல் வேலை என்னன்னு சொல்கிறேன். இங்கே வாடி தங்க குஞ்சு, மேல் வேலையை உன்னால் செய்ய முடியாது, அது வந்து உனக்கு பக்குவம் பத்தாது. சடையன்னா கரெக்டாக நிறுத்தி நிதானமாக பண்ணிடுவான், அதனால மேல் வேலையை அவன் பார்த்துக்கிட்டு கீழ் வேலையை நீ பார்த்துக்கோ. ராசாத்தி, நீ எந்த வேலை இருந்தாலும் சொல்லு, நான் டக்குன்னு முடிச்சுட்டு டக்குன்னு சம்பளம் வாங்கிட்டு போயிடுறேன். நீ வேற பக்கத்தில் இருக்கிறனால எனக்கு உடம்பு ஏதோ ஒரு மாதிரியா இருக்குது. நீ என்ன கூட தான் எனக்கு ஏதோ ஒரு மாதிரியா இருக்குடா. சரி, நான் சொல்றேன் என்ன வேலைன்னு கரெக்டாக கேட்டுக்கோங்க, சரியா? மேல் வேலைனா 2 கையையும் பிடிச்சி கட்டி பிடிச்சி நல்லா உக்காந்து ஏறணும். அவ்வளோதானே ராசாத்தி? இந்த வேலை மின்னியா சொல்லியிருந்தா ஈஸியாக செஞ்சுட்டு போயிருப்பேன். எங்கள் ஊரில் கேட்டு பாரு, நான் எப்படி வேலை செய்வேனா. ஊருக்குள்ள வந்தோடனே கேட்டேன், நீ ஒரு மார்க்கமான ஆள் இருந்தால் சொன்னாங்க. இது வேற போய் பெருமை. நீ என்னப்பா வேலை செய்வ? நீ ஒன்றும் இல்லை, தொடக்கிறதுக்கு கூட ஆக மாட்டேன். அதெல்லாம் போகட்டும், மேல் வேலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படியே கீழ் வேலையை சொல்லிட்டீங்கன்னா 2 வேலை செஞ்சு முடிச்சுட்டு கூலி வாங்கிட்டு நான் வீட்டுக்கு போயிடுவேனே. ஐயோ, நல்லா போவியே, நான் விட்டா தானே போவேன். நான் ஒரு யோ, மேல் வேலையை பற்றி கேட்டியே, அது என்ன வேலைன்னு தெளிவாக கேட்டியா? நீ ஏதாவது தப்பா நினச்சிட்டு இருக்க போற. சொல்லு ராசாத்தி. கட்டி பிடிச்சி ஏறி உட்கார, நீ வேற ஏதோ தான் நினச்ச. என்ன? ஆமாம், அப்படியே ஒரு 8 உத்தன்னு வச்சுக்கோ. இங்கே பாரு, தென்னை மரத்தில் நல்ல காலை இறுக்கி வச்சு கட்டி பிடிச்சி நல்லா பறிச்சு ஏறி பறிக்கணும். அதை சொன்னேன். நான் என்னமோ யோதான் நினைச்சேன் ராசாத்தி. ஏன் நினைச்சிக்கா? ஏண்டா, நீ நின்று பார்த்தாலே ஒரு இளவும் தெரியாது, இதில் படுத்துக்கிட்டு வேற பார்க்கணும். ஒரு அம்மஞ்சலிக்கு புரோஜனம் இல்லை, இது வெறும் சீனு. என்ன ரொம்ப ஆட்டாது, அவுந்து உளுந்துற போகுது கீழே. சரி, கீழ் வேலையை சொல்லிட்டாடா. டைலாக் பேசுறதோட மற்ற எல்லா வேலைத்தனையும் பண்றோம். இப்ப பாரு, அங்கிருந்து செருப்பு வரும் பாரு கொஞ்ச நேரத்துல. வாங்க, கீழ் வேலையை சொல்லி தொலைற வாடா. என்ன வேலை தெரியுமா? 2 கையாலையும் காலாலையும் இறுக்கி பிடிச்சி அழுத்தணும். என்னடா புரிஞ்சுச்சு? சொல்லு ராசாத்தி. என்ன? நான் சொல்லிட்டேன்டா, நீ தான் சொல்லணும். பக்கத்து தோப்புல கட்டு பிடிச்சி ஏறிட்டு வந்தான், நீ மட்டும் ஊன்னு சொல்ல. அத மாதிரி ஏறி போடுறான். நான் ஊன்னு சொன்னா அப்படியே ஆட்டி கிழிச்சு போடுவீங்க, சரியா? யோ, நான் சொன்னது என்ன தெரியுமா? நீ நினைச்சு கட்டி பிடிச்சி அழுத்தி பிடிக்கிறது இல்லடா. நான் சொல்றது, வரப்பு இருக்குல்ல, அதுல மண் இருக்குல்ல, அதை நல்லா வச்சு காலோட காலை வச்சு அணைச்சி நல்லா அழுத்தி விடணும். அதை சொன்னேன். எல்லாத்துக்கும் மண்டையாட்டுது பாரு கருமோ. சரி ராசாத்தி, அவனை நம்பாதா. அவன் ஏற்கனவே அணைக்கிறேன்ட்டு பக்கத்து வீட்டு பாட்டியை நெருப்பு அணைக்காம பாவாடைய நெருப்பு பிடிச்சி பத்தி எரிஞ்சிருச்சு. ராசாத்தி, சடையை நம்பாத.
அவன் முந்தா நேற்று என்ன பண்ணான்னு தெரியுமா? என்ன பண்ண? சாப்பாடு செஞ்சு விட்டு அடுப்பு இருக்க நெருப்பா தண்ணி ஊற்றி அணிடான்னு சொன்னான். அவன் எப்படி அணிச்சான்னு தெரியல. பக்கத்து வீட்டு பாட்டி பாவாடியில் நெருப்பு பிடிச்சி எரிஞ்சிருச்சு. அந்த பாட்டி அவனை செருப்பு எடுத்து அடின்னு அடிச்சிருச்சுன்னு பார்த்துக்கோவ. நான் வச்சுக்கோ பெட்ரோல் ஊற்றியே எரிச்சிருப்பேன். சேலை மட்டும்தானே எரிஞ்சிச்சு, வேற எதுவும் எரியலையே. வேற தெரியல. சரி யோ, இந்த வேலை தான், வேலையை முடிச்சுட்டு வந்து கூலி வாங்கிக்கிறீங்களா? ராசாத்தி, அவனுக்கு அனுப்பவே தெரியாது. நீ மட்டும் ஊன்னு சொல்ல, முன்னாடி அனுப்பேன், அதை சுற்றி சுற்றி பின்னாடியே அனுப்பேன். நான் அப்படியே உனக்கு மடக்கி தூக்கி போட்டுருவேன், தெரிஞ்சுக்கோ. சரி ராசாத்தி, ஆ. நாங்க போய் மண் நினைக்கிறோம், கண்ண மாதிரியே தேங்காய் பிடிங்கி போட்டு வரோம். 12 மணிக்கு டீ வச்சு எடுத்து வந்துடு. கண்டிப்பா எடுத்துருவோம். போடி தங்க போடி போடி.